Good morning guys. Time வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 6:15 பக்கம் ஆச்சு. இப்போ early morning வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட் நம்மள கூட்டிட்டு வந்த அண்ணனோட ஜீப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் போலாம் அப்படினு பிளான் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு ஆஃப் சைட்ல போலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமா குறிப்பா என்ன விஷயம்னா நைட் 9 o'clock வந்து பாத்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. early morning 6 o'clock வரைக்கும் கேட் ஓப்பனாவே இருக்காது. அந்த ஒரு டைமில் நம்ம போகிறோம். ஏன்னா அப்போ தான் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அது உங்களுக்கு ரோடு வண்டியில் வருது, அந்த சத்தம் எதுவுமே தெரியாது. ஸோ மைட் பி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த ட்ரெக்கிங் டைப் போக போகிறோம். அண்ட் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போக போகிறாரு. உங்கள் பேர் என்னங்கண்ணா? ராஜன். இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். நம்ம ராஜன் அண்ணன் போகிறாரு. பின்னாடி பிஜிஎம் வரும். என்ஜாய் தி பிஜிஎம். லெட்ஸ் கோ கைஸ். அனிமல்ஸ்லாம் பார்க்கலாமா? பார்ப்போம். இந்த டைமில் போனால் என்னென்ன அனிமல்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு? மேக்ஸிமம் நமக்கு டைகர்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம வந்து லக்கு தான். ஜூ மாதிரி கிடையாது, ஓப்பன் ஃபாரஸ்ட்டு. நம்ம லக்கு தான். சரி ஓகே கைஸ், லக்குன்னு சொல்லிட்டார் அண்ணன். பாரத்தை அங்கே போட்டார் அண்ணன். ஸோ அதனால் நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு தெரில. ஸோ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். வாங்க போகலாம் வாங்க. அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே ஒரு கோயில் வேறு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போகலாங்களா? இது அனிமல்ஸ் எதுவும் வந்துடாதுங்களே. அண்ணன் மேலே வரையும் அமிச்சு. சரி போயிட்டு வருவோங்க. ஸோ இதில் தான் வந்த வண்டி இது. பாருங்க இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு கோயில் வேறு இருக்குது. வேறு உட்காந்து வேறு இருக்காங்க. இப்போ இதுலேயும் மிஸ்ட் கம்மியாச்சுன்னா நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் லேக்குங்களா தண்ணிங்களா கீழே? இல்லை வில்லேஜ். ஓகே கீழே வந்து நம்ம டீலாங்களா கீழே இருக்கிறது? கீழே ரூமெல்லாம் இருக்குது. ஓகே இது பாருங்க நான் வந்து ஏதோ மலை வேறு இருக்கா, கீழே ஏதோ லேக் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்களா கீழே வந்து மிஸ்ட்டு. ஆக்சுவலாக கீழே டீலா கைஸ். பா வேறு லெவல். சீரியஸ்லி கைஸ் அல்டிமேட்டாக இருக்கு. டாப் வியூவில் இருக்குங்க. கைஸ் இடத்த பாருங்க, வேற லெவல் கைஸ். ஆனால் இந்த டைமுக்கு நல்லா இருக்கு. மார்னிங் டைம் வந்தால் கீழே ஃபுல்லாக கிளியர் ஆயிருங்க. நல்லா கீழே கிளியர் ஆயிரும். ஃபுல்லாக கிளியர் டைமில் வந்தனால பாருங்க ஒரு டவர் வேறு இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வேற லெவலில் இருக்குது கைஸ். பாருங்க கைஸ் இந்த டவர் அப்படியே ஸ்கைஸ்குள்ளேருந்து டவர் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கையிலாம் டவர் போட்டால் இப்படி தான் இருக்கும் போல் பார்க்குறக்கு. நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நல்ல வீடியோ எடுத்து கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப்பில் பார்ப்பீங்களா? நம்ம சேனல் இருக்குது பாருங்கள். சன்ரைஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அங்கே இருக்க க்ளவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுருக்கு சன்னு. ஸோ இங்கே ஒரு சீட்டிங் வேறு இருக்குது கைஸ். எட்ஜில் இங்கே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சீட்டிங் வச்சுருக்காங்க கைஸ். இப்போலாம் என்ன சொல்கிறது, சில இடத்துலலாம் உட்காந்து ரசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல சீட்டிங் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சஸ் வந்து நிறையாவே வச்சுருக்காங்க. பரவாயில்ல டூரிஸ்ட்டுக்கு வந்து. ஏன்னா மெயினாக இங்கே டூரிஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. டூரிஸ்ட்னால தான் வந்து ஏர்னிங்ஸ், இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு ஏர்னிங்ஸ் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இல்லைனா எப்படி? ஸோ டூரிஸ்ட்டுக்கு தான் வந்து நிறைய ஃபேவர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. தமிழ்நாடு டூரிசம் வேறு லெவல் கைஸ். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம அப்ராடே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான இடம்லாம் இருக்குது. ப்ளீஸ் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யாரும் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். என்ன லொக்கேஷன், என்ன ஏது, அப்புறம் ஜீப்பில் போனது எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எதுக்குமே கவலைப்பட வேணாம். நான் வந்து தேடி அலைஞ்ச மாதிரி நீங்கள் அலைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான். டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
6 அந்த மாதிரி வந்தோம். 6 o'clock அந்த மாதிரி வந்தேன். 6:15 அந்த மாதிரி வந்தேன். கரெக்டாக 1 hour ஆச்சு. 7:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். கீழே போயிட்டு ஒரு டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்ப நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் see கைஸ். போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக காட்டுறேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock பக்கம் வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். We are arrived புதுமலை கேம்ப் கைஸ், எலஃபண்ட் கேம்ப் கைஸ். இங்கே தான் கைஸ் நம்ம தங்கியிருக்க வேண்டியது. ஆக்சுவலாக இங்கே தங்கியிருக்க வேண்டியது. பட் ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோ யார் எந்த ஆஃபீஸர்னு தெரில, புக் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படி வந்து பார்த்துட்டு போகிறக்குள்ளே புக் பண்ணிட்டாங்க கைஸ். செம்ம ஃபாஸ்ட். ஆனால் இதுதான் கைஸ் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக இது ரெஸ்டாரண்ட்டு. அப்புறம் இங்கே இருக்க கும்கி யானையில் இங்கே தான் குளிக்க வைப்பாங்க. வந்துடலாம். நீங்கள் மசனாகுடியிலேருந்து இந்த தெப்பக்காடு கேம்புக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் 10 to 15 minutes ஆகலாம் கைஸ். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரோடு ஓரளவு பரவாயில்ல கைஸ். முன்னாடி வந்த அளவுக்குலாம் இல்லை. ரோடு வந்து இப்போ ரொம்பவே பரவாயில்ல. நாங்கள் இப்போ ரைட் எடுத்துட்டோம். ரைட் எடுக்காமல் நீங்கள் ஊட்டிலேருந்து வரும்போது ரைட் எடுக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இன்னும் ரோடு நல்லாயிருக்கும். பாரு அந்த ரோடு தான் இப்போ கனெக்ட் ஆகிறோம். ஸோ காய்ஸ் நம்ம யானை பார்க்கலான்னு போனால் யானை நம்மளை பார்க்க வந்துட்டுருக்கு. பாருங்க காய்ஸ் யானை எவ்வளோ ஜைஜாண்டிக்காக இருக்குல்ல. வேர்ல்டுலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற பெரிய அனிமல்னால் எலிஃபண்ட் தான் கைஸ். ஆக்சுவலாக எலிஃபண்ட் கேம்ப் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்தனால எலிஃபண்ட் கேம்ப் போக முடியாதுன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கேட்கலான்னு போயிட்டுருக்கோம். சும்மாவாச்சு ஜஸ்ட் போய் பார்க்கலாமான்னு கேட்கலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வர மாதிரி இருந்துச்சுன்னா 8:30 to 9. இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்ட்டு நிறைய டைம் கேட்டேன் எலிஃபண்ட் கேம்ப் எப்போன்னு கேட்டப்போ எல்லோரும் 9 9க்கு எண்ட் ஆகுதுன்னு சொல்லலை. 9க்கு ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டால் ஆமாம் 9க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. ஸோ 9க்கு ஆக்சுவலாக எண்ட் ஆகுது. 8:30 to 9 தான். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா 8 o'clock கிளம்பி வந்துடுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் என்ன மசனகுடியிலலாம் தங்கியிருந்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு பரப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் செய்து விடாதீர்கள். காலைல 8:30 to 9. இங்கே ஒரு வாட்டி வந்திருந்தால் கூட கரெக்டாக வந்துருப்போம் டைமிங். சரி நாங்கள் டைம் இருக்கேன்னு வேஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்தோம். கடைசியில் முடிஞ்சிருச்சு. ஸோ காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த நம்ம எடுத்திருக்க ரூமுக்கே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த கேரளா ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணித்தர சொல்லி கேட்டிருக்கோம். எலிஃபண்ட் கேம்ப் தான் போக முடியல, அட்லீஸ்ட் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீ ரோஸ்ட் வந்து நான் நேற்று மைசூர்லேயுமே சாப்பிட்டேன், நல்லா இல்லை அவ்வளோவா. ஸோ இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்டு புட்டு அந்த கொண்டக்கல்ல அந்த மாதிரி அது வந்து கேரளாவில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் அது. ஸோ அதையும் நம்ம முடிஞ்சால் அதையும் நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். சரி வாங்க போய் சாப்பிட்லாம் வாங்க. ரொம்ப பசியில் வேறு இருக்கேன். ஆர்டர் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. அது என்ன பருப்புன்னு தெரியல, மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் அப்புறம் சட்னி அண்ட் தென் சாம்பார். என்னதுன்னா புட்டு வந்துருச்சா? ஓ 5 புட்டு இருக்குங்களா? சரி நான் இப்போ கீரை ஒரு 3 போதும் வேஸ்ட்டாக. ஸோ பாருங்கள் புட்டு வந்திருக்கு. அப்புறம் இது என்ன சர்க்கரை வச்சு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறது இல்லை. மேபி கொண்டக்கல்லையே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் புட்டு. ஆனால் வெள்ளை கலர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கீ ரோஸ்ட் வந்துருச்சு கைஸ். மை ஃபேவரட். தமிழ்நாட்டுக்கு வந்து கீ ரோஸ்ட் சாப்பிட முடியே ஒரு கவலை இருந்தாலும் சாப்பிட்டோம். சாம்பார் வச்சு எங்கள் அம்மா பார்த்துட்ருப்பாங்க. ஏன்டா டே அவங்க ஆக்சுவலாக சொல்லவே இல்லை வீட்டில். சர்ப்ரைஸாக நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் வீட்டில் சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டேன். ஐ எம் வெரி சாரி. ஸோ சாம்பார் கைஸ். ஸோ ஃபைன் கைஸ். தோசை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஃபுட்டே ஆக்சுவலாக ஹோம்லி ஃபுட்டாக தான் இருக்குது. நான் நேற்றே ட்ரை பண்ணியிருந்தேன், நைட்டே ட்ரை பண்ணேன். பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணோம். அப்புறம் நேற்று அது என்ன சேட்டா குருமாவா, சிக்கன் குருமாவா? அது பாருங்கள் இவர் தான் ஓனரு. இவங்க மாம் தான் வந்து நேற்று நைட்டு பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் பண்ணாங்க. டில்லபோட்டிவர் ரிசார்ட். வேறு இட் இஸ் பிளேஸ்ட். ஜஸ்ட் எங்கே இருக்குது, என்ன ரிசார்ட் பேருங்க, எத்தனை பேர் தங்கலாம்? ரிசார்ட் பேர் நியூ மவுண்டன் ரிசார்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 10 rooms ஃபங்க்ஷனிங் இருக்குது. அண்ட் ஒரு டார்மெட்ரி அந்த பக்கம் அண்ட் மேலே ஒரு ஆஃபீஸ் ரூமு. ஸோ அதுக்கு மேலே ஒரு கப்பிள்ஸ் ரூம் இருக்குது. ஸோ என்டையர் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் 10 acres.
இன்பில்ட் கிச்சனோட இருக்கு. இப்போ கிச்சன் இருக்குது. இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் கஸ்டமருக்கு குக் பண்ணோம், அவர் குக் பண்ணோன்னா நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் போதும். இல்லைன்னா நம்மக்கிட்ட வெர்சடைல் குக் வேறு இருக்குது. ஸோ அவர் உங்கள் டேஸ்ட்டு சொன்னால் நம்மளே குக் பண்ணிக்கலாம். ரூம் சர்வீஸே பண்ணிடுவோம். ரூம் சர்வீஸ் எல்லாமே சூப்பர் கைஸ். ஆனால் லொக்கேஷன் வந்து நல்லா இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட ஹவு மச் ஏக்கர் ரேட் வரும்? எத்தனை ஏக்கர் வரும்? இந்த ரெசார்ட் இஸ் லொக்கேட்டட் இன் 5 acres private property. 5 ஏக்கர்ஸில் இருக்குது. 5 ஏக்கரில் இருக்குது கைஸ். 5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக இது. நல்லா இருக்குது. மிட் நைட்டில் அனிமல்ஸ்லாம் வந்திருக்கும். அங்கே இங்கே ஒரு டாக் இருக்குது ஆக்சுவலாக. பேர் வந்துருக்கு. பேர் வந்துருச்சுங்களா? கழுத்து ஃபுல்லாக ஆக்சுவலாக நேற்று நைட்டு டாக் ஃபுல்லாக கழுத்து கடிச்சிருச்சு. நேற்று நைட்டு கடிச்சிருக்குங்களா? நேற்று நைட் இல்லை, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆச்சுங்களா? சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். ஓகே ஃபுட்டு வந்து நல்லா இருக்குது. நான் அடுத்தது தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த புட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். பாய். ஸோ காய்ஸ், ஹியர் இஸ் அவர் புட்டு. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்தளவுக்கு என்டையர்லி வந்து ஒரு ஹோம்மேட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹோட்டல் டேஸ்ட்லாம் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணல. ஹோட்டல் டேஸ்ட்லாம் வரலைங்க. ஹோம் டேஸ்ட்டே வருது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சுங்க. என்ன கேப்சிகம் தூக்கல் ஆயிடுச்சுங்க. கேப்சிகம் ஆட் பண்ண சொன்னேன், பட் என்டையராகவே கேப்சிகம் வந்துருச்சுங்க பெப்பர் சிக்கனில். கைஸ், ஆக்சுவலாக இதுதான் டோட்டல் பில் வந்திருக்கு. ரூமுக்கு வந்து 1500, நேற்றே 500 பே பண்ணிட்டோம். நைஸ் கைஸ், ப்ரைஸ் எல்லாமே ஃபேராக தான் இருக்குது. சரி, பொறுமை. போறது போறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.